வெல்கம் டு சாப்பிட வாங்க. இன்றைக்கி குக்கிங்கில் நாம் ஃபிஷ் 65 பண்ண போகிறோம். என் ஃப்ரெண்டோட பொண்ணு வைஷ்ணவி இந்த டிஷ் கேட்டிருக்கா. ஸோ அவளுக்காக தான் நாம் பண்ண போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். தொடர்ந்து நம்மளோட வீடியோஸ் பார்க்கணுன்னா நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். ஃபிஷ் 65 பண்ணுறதுக்கு 1/4 கிலோ பாறை மீன் எடுத்துருக்கோம். முள் இல்லாத மாதிரி இந்த மாதிரி நல்லா சதை இருக்கிற மாதிரியான மீனாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் சாப்பிட நல்லா இருக்கும். நீங்கள் பாறை மீன் தான் எடுத்துக்கணும் அப்படின்னு கிடையாது. முள் இல்லாத எந்த மீன் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மீன் கூடவே 1.5 டீஸ்பூன் அரிசி மாவு, 1.5 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளோர், சோள மாவு, 1/4 டீஸ்பூன் மஞ்சப்பொடி, 2 டீஸ்பூன் மிளகாய் பொடி, 1/2 டீஸ்பூன் கரம் மசால் பொடி, 1/2 டீஸ்பூன் ஜீரகம் பொடி, 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1 டீஸ்பூன் லெமன் ஜூஸ், 1 டீஸ்பூன் உப்பு, 1 முட்டை. இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இது வந்துட்டு ஒரு 1/2 மணி நேரம் நல்லா ஊற வச்சிடலாம். ஃபிஷ் நல்லா ஊறிடுச்சு. 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ வந்துட்டு நம்ம இதை ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸ்டவ்வில் ஒரு பாத்திரம் வச்சுட்டு ஃபிஷ் ஃப்ரை பண்ணுற அளவுக்கு எண்ணெய் எடுத்துக்கோங்க. ஆயில் சூடாகிடுச்சு. இப்படி கை வச்சு பார்த்தீங்க அப்படின்னா ஹீட் கையில் நல்லா தெரியும். இந்த டைமில் நாம் ஒவ்வொரு ஃபிஷ்ஷாக எடுத்து போட ஆரம்பிச்சிடலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு 2 பக்கம் மாற்றி மாற்றி போட்டு நல்லா ப்ரௌனிஷ் ஆனதும் எடுத்துக்கலாம். இப்போது நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இதை எடுத்து வச்சிடலாம். இது மாதிரியே எல்லா ஃபிஷ்ஷையும் போட்டு எடுத்துடலாம். கலை, வைஷுக்கு பிடிக்குமா இந்த டிஷ்ஷு? ஃபிஷ் 65 வைஷுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நீங்களும் செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். டேஸ்டியாக சாப்பிடுங்க, ஹெல்த்தியாக இருங்க. தேங்க்யூ ஸோ மச்.